ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பேர்த்துக்கு நான் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளியோதரை செஞ்சு கோயிலில் கொண்டு போய் வச்சு கொடுத்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கிறேன். இதை சொல்லணும்னு நினைக்கிறது என்னோட நோக்கம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வாங்க புளியோதரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். புளியோதரைக்கு முதல்ல புளியோதரை பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 100லேருந்து 150 ml போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதும் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சிட்டு இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, இது ரெண்டையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7லேருந்து 8 பக்கம் போட்டிருக்கிறேன். அடுத்ததான் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா வெந்தயத்தூள். இந்த வெந்தயத்தூளும் பெருங்காயத்தூளும் தான் நல்லா மணம் கொடுக்கும் இந்த புளியோதரைக்கு. ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, கசப்பாயிடும். அடுத்ததான் இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து வதக்கிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சாரிங்க, 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் இதில் சக்தி புளியோதரை மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது 50 கிராம் பாக்கெட், அதை ஃபுல்லாக சேர்த்துருக்குறேன். ஏன்னா நான் இன்னைக்கு புளியோதரை பவுடரை ரெடி பண்ணல, அதனால இப்போ கடையில் வாங்கின புளியோதரை மிக்ஸை நான் கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து சேர்த்துருக்குறேன். அந்த மிக்ஸில் படித்து பார்த்தீங்கன்னா புளி சேர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் நமக்கு கண்டிப்பாக பத்தாது. அதனால புளி தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விடணும். இந்த புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு, கலர் நல்லா மாறி இருக்கு. நம்ம வீட்லேயே எப்படி புளியோதரை பவுடர் ரெடி பண்ணி புளியோதரை பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா இந்த மாதிரி தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். முதவே சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்போட இது நமக்கு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம சாதத்தை போட்டு கிளறுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் நான் இன்னைக்கு ஒரு படி சாதம், ஒரு படி அப்படின்னா 1 கிலோ 4 டம்ளர் சாதத்தை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி உதிரியாக ரைஸ் குக்கரில் வேக வச்சு எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா சாதம் நல்லா உதிரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்த சாதத்தை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளியோதரை மிக்ஸை உள்ளே சேர்த்து நம்ம கிளறிட வேண்டியதான். புளியோதரை மிக்ஸ் சக்தி மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த புளியோதரை பொடி அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் பண்ணலைங்க. இது என்னோட ஓன் மெத்தட் தான். அந்த பொடியை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணினேன். மற்றபடி எக்ஸ்ட்ரா நான் சில நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணித்தான் நான் போட்டிருக்கிறேன். வாசனையும் டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. புளியோதரை பவுடர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரெடி பண்ண முடியாது நிறைய பேர்த்துக்கு பண்ணுறதுனால. ஸோ அதனால் நான் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கிட்டு கூட இந்த மாதிரி புளியை கரைச்சி நல்லா ஊற்றி கொஞ்சம் வாசத்தை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சில பொருள்லாம் வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு நான் இப்போ கிளறி நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே செட் ஆகட்டும் விட்டுறணும். சாதம் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளவு கலந்து உப்பெல்லாம் பார்த்து சரியாக கலந்து இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் விற்கிது இல்லைங்களா, கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேயே நம்ம வாங்கி பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கும். அதாவது நம்ம கொடுக்கறது வரைக்கும் ஆறி போகாமல் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். கரெக்டாக ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் ஃபில் பண்ணி இப்போ கொடுக்க போகிறேன். நான் செஞ்ச அளவு சரியாக பார்த்தீங்கன்னா 12 பேர்த்துக்கு கரெக்டாக இருந்தது. அது போக கொஞ்சம் அந்த புளியோதரை பேஸ்ட் மிச்சம் இருந்தது. இன்னும் சாதம் 1 கப் வச்சுருந்தேன் அப்படின்னா சரியாக இருந்திருக்கும். பட் எனக்கு தெரியல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புளியோதரோட டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சால் கூட
நீங்களும் இந்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் புளியோதரைக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேர்த்துக்கு கொடுக்கலாம், 4 பேர்த்துக்கு, அந்த மாதிரி எவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அண்ட் நம்ம நிக்கிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.